அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஏண்டி பேச்சு தாயி, கையில் ஏதாவது இருக்கா? தொடப்பம் இருக்கு, வேணுமா? ஆஹா, எப்போ பார்த்தாலும் இப்போ தொடப்பத்தை பற்றியே பேசுகிறாள் ஐயா. ஆமாம், சாப்பிட என்ன இருக்கு? சம்பாரிச்சிட்டு வந்தா எல்லாமே இருக்கும். பதிலுக்கு பதில் பிரேக் போடுறாள் ஐயா. தாலி அடவு வச்ச காசில் 2 நாள் சரக்கு அடிச்சாச்சு. இன்னைக்கு கையில் சுத்தமாக காசு இல்லையே. சரி, கடை பக்கம் போவோம். தெரிஞ்ச யாராச்சும் வராமலா போயிடுவாங்க. அம்மா, எங்கேயா கிளம்பிட்ட? ஏண்டி, போகையிலேயே எங்கே போகிறேன்னு கேட்குறியே, உருப்பிடுமா என்ன? வெட்டியாக சுற்றுவ, இல்லை எவங்கிட்டையாவது கட்டிங்க்கு கெஞ்சிக்கிட்டு நிற்ப. இதுக்கு வீராப்பு வேற. இதுக்கு மேலே வீட்டில் இருந்தால் நம்ம மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். கிளம்பிடுவோம். 1 hour later. ஒரு கட்டிங்க்கு கூட கையில் காசு இல்லையா? தெரிஞ்ச மூஞ்சி ஏதாவது தென்படுதான்னு பார்ப்போம். ஆஹா, ஒரு முகத்தை கூட காணமையா. சங்கத்தோட கொள்கையை மீறி நாம் நடக்கிறப்பெல்லாம் இப்படி கையில் காசு இல்லாமல் போயிடுது ஐயா. வழக்கமாக இந்த நேரத்துக்கு யாராச்சும் வருவாங்களே, என்னாச்சு? இன்னைக்கு யாரையுமே காணோம். வெளியே போய் நின்று யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம். A few moments later. ஆஹா, கடையவே சாத்திடுவாங்க போல இருக்குது ஐயா. ஒரு தெரிஞ்சவனை கூட காணோம். ஒருத்தன் நம்மக்கிட்ட வர்றான். வரட்டும் வரட்டும். என்னப்பா கட்டிங்க? ஆமாம் ஆமாம். சரி, காசை எடு. என்னது காசா? நீ தானே கட்டிங்கன்னு சொன்ன? ஏயா, நீ சும்மா நின்னவன்ட்ட வந்து கட்டிங்கன்னு கேட்டேன். நானும் ஆமான்னு சொன்னேன். இதில் என்னையா குத்தம்? சரியான சாவுகிராக்கியாக இருப்பான் போல இருக்கு. சரி, இன்னைக்கு அவளை தான் போல இருக்கு. சங்கத்துக்காவது திரும்பி போவோம். என்னது, 500 ரூபா நோட்டு கீழே கிடக்குது. எவனாச்சும் நூலை கட்டி விட்டு வேடிக்கை காட்டுறானா? சுற்றி முற்றி பார்க்கலாம். ஆஹா, யாருமே இல்லையேயா. கொஞ்சம் முன்னாடி தான் கட்டிங்க்கு காசு இல்லைன்னு புலம்பணும். இங்கே என்னடானா ஆஃப் அடிக்கிற அளவுக்கு 500 ரூபாயை யாரோ அனாமத்தாக போட்டு போயிருக்காங்களே ஐயா. அமைக்கிட வேண்டியது தான். அப்பாடா, நோட்டை எடுத்துட்டு ஓரமாக வந்தாச்சு. ஒருவேளை செல்லாத நோட்டாக இருக்குமோ, இல்லை பாதி நோட்டாக இருக்குமோ? அப்பனே முருகா ஞான பண்டிதா, முழு நோட்டாக இருக்கணும். பிரித்து பார்ப்போம். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.